திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அந்த ஷேர் ஆட்டோ ஓனர் அண்ணன் தான். நண்பர் இன்பதுரை எம்பி பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. மதசார்பற்ற கூட்டணி என்று நண்பர் எம்எல்ஏ சொல்கிறாரு பிசிகா. மதசார்பற்ற கூட்டணியில் எப்படி முஸ்லீம் லீக் வந்துச்சு அப்படின்ற கருத்தை சொன்னார். முஸ்லீம் லீக்கினுடைய தத்துவம் என்னான்னு சொன்னால், நாங்கள் மட்டும்தான் நாட்டை ஆளணும்னு சொல்லலை, பிஜேபி இந்துக்கள் மட்டும்தான் ஆட்சி ஆளணும்னு சொல்கிறீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவங்கள மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் வச்சுருக்கோம். பிசிகாவும் அதில் தான் நிற்கிது, 2 கம்யூனிஸ்ட்டும் அதில் தான் நிற்கிது, காங்கிரஸும் அதில் தான் நிற்கிது. இதே தொங்குறோமோ நிற்கிறோமோ படுக்கிறோமோ உங்களுக்கு எதுக்குங்க அந்த கவலை? கூட்டணி வலுவாக இருக்குது, 8 சீட்டு 10 சீட்டு, உங்களுக்கு எதுக்கு இந்த வகுத்தரிச்ச? சில்லற நோட்டு செல்லுமா கிழிஞ்ச நோட்டு செல்லுமாம்மா? நீங்கள் சொல்லுமா. நாங்கள் சில்லற நோட்டை கொடுத்துருக்கோம், ஜெல்லு கிழிஞ்ச நோட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் பேசுகிறது தப்புல. அதை என்னைக்கு போய் நீங்கள் மாற்றி சில்லற வைக்கிறது? அதை கூட ஒருத்தர் கொடுக்காமே விட்டீங்களே, எனக்கு தொகுதியே வேணான்னு போயிட்டாருன்னு. இல்லை அவருடைய பெருந்தன்மை அது. அன்னைக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ இன்னைக்கு பார்த்தேன், ஒரு உண்மையை அரசியல் ஜானகின்றதை அண்ணன் பழனிசாமி நிரூபித்து கேட்டிருக்காரு. இப்போ இந்த தேர்தல் ஒதுக்கீட்டில் சீட்டு ஒதுக்குனார் பார்த்தி அமமுகவுக்கு. அமமுகவுக்கு மொத்தம் 11 சீட்டுப்பா. அவங்க கேட்ட 4 சீட்டை ஒதுக்கலை. கோவையில் சண்முகவேல் பழைய மந்திரிக்கு ஒதுக்கியிருக்கணும், தஞ்சாவூரில் அவர் இவருக்கு ஒதுக்கியிருக்கணும், ரெங்கசாமிக்கு ஒதுக்கியிருக்கணும், சோளிங்கரில் பார்த்திவனுக்கு ஒதுக்கியிருக்கணும். எப்படி காய நகர்த்துறாரு? உங்கள் கூட்டணியில் அமமுக வரக்கூடாதுன்னு பழனிசாமி முடிவு எடுத்து சரியான முடிவு. அதுதான் உங்கள் கூட்டணிக்குள்ள குழப்பம். எங்கள் கூட்டணியில் பிசிகா தெம்பாக இருக்குது, கம்யூனிஸ்ட்டு தெம்பாக இருக்குது, காங்கிரஸும் தெம்பாக இருக்குது, திமுகவும் தெம்பாக இருக்குது. நாங்கள் வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். தேர்தல் வியூகம் கூட்டணியை வச்சு அரித்மெட்டிக்கில் தான் ஜெயிப்போம். 1000 ஓட்டா, 500 ஓட்டா, 2000 ஓட்டா, 50,000 ஓட்டா, 5000 ஓட்டா, இதுதான் முடிவு. சும்மா நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றை சொல்கிறீங்க. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் என்ன உங்ககிட்ட சொன்னார், எனக்கு எதுவுமே வேணாம், இனி அதிமுகவில் சேர்த்துக்கன்னு தானே சொன்னார். சேர்த்துருந்தா உங்களுக்கு பலம் தானே? பயம் இல்லை, பலம் தானே உங்களுக்கு. ஆனால் திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் என்ற தளபதி அவரை திமுகவில் சேர்க்கிறாரு. அவர்னால வர்ற ஒரு 5000 ஓட்டு கூட அதனால திமுக பாதிச்சிடக்கூடாதுன்ற பெருந்தன்மையில் சேர்த்து கூட்டணியை வலுவாக வைத்து வெற்றி காணக்கூடியது மதசார்பற்ற திமுக கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றியை பெறும். நண்பர் இன்பத்துறை ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறாரு, கருத்தை மட்டும் பேசலை. அவர் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு கிளம்பிட்டார். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி ஆண்டுக்கு, 36 துறைக்கு ஒதுக்கணும். நீங்கள் அண்ணன் பழனிசாமி வாய்க்கு வந்த போதெல்லாம் எங்களை குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னு சொன்னால், 4 லட்சம் கோடியை கடனை வாங்கிட்டாங்க திமுக அரசு, இந்த அரசுகிட்ட கஜானா இல்லை, எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நான் கேட்குறேன் அண்ணன் பழனிசாமிக்கு, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்துக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம்ன்றீங்க, ஒரு பிரிட்ஜ் தர்றோம்ன்றீங்க. ஒரு பிரிட்ஜோட விலை நம்ம அசோதா சொன்னது மாதிரி டபுள் டோருண்டா 20,000 ரூபா வேணும், சிங்கிள் டோர்னா 15,000 ரூபா வேணும். உண்மைதானங்க? அது ஒன்று. டபுள் டோர் 40,000 ரூபா, சிங்கிள் டோர்னா 20,000 ரூபா. அது வேறு, அதுக்கு கரண்ட் வேணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு இது பிரச்சனை இருக்குது. இத்தனை திட்டத்தையும் கொடுக்கணும்னா நீங்கள் வந்ததுமே 5 லட்சம் கோடி கடனை வாங்கினா தானே நீங்கள் இந்த அரசை கொண்டு போக முடியும். அண்ணே அவசரப்பட்டு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, உங்களுதுலேயும் வந்துட போகுது. இல்லைங்க, ஒரு ரீசனபிளாக சொல்லணுங்க. ஆட்சிக்கு வர்றது இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ விசிகா, 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, மதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எங்கள் 24 கட்சி திமுகவில் கூட்டணி வச்சதின் காரணம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும்டா. மதவாத சக்தி பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. நண்பர் பேசுகிறார் ஆனந்த்ஜி, நடிகர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்துடுறான், ஆச்சா போச்சா பெண்களுக்கு குலம் இருக்குது. ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்து போகிறேன் கரூரில், அவனை போய் பார்க்குறதுக்கு உங்கள் தலைவருக்கு துப்பு இல்லை. இது ஒரு தலைவரா?
வீட்டில் போய் அந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு துப்பு இல்லை. உங்களை நம்பி எப்படி அரசாங்கத்தை கொடுக்க முடியும்? மக்கள் எப்படி கொடுப்பான்? நீங்கள் சொல்கிறீங்க, இன்பத்தோட பேசுகிறாரு, சாத்தா அங்கே குளம் நடந்துச்சு, இங்கே கற்பழிப்பு நடந்துச்சு. பொள்ளாச்சியில் கதற விட்டாங்களே 1000 பேர் உங்கள் அதிமுக ஆட்சியில். அதை என்ன கிழிச்சிங்க? பொள்ளாச்சியில் கதற விட்டானே பெண்களை. இது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி போராடும் போது 18 பயில சுட்டு கொண்டைகள. இது கேவலமான ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சி சார். எந்த ஆட்சி வந்தாலும் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யும். இதை தடுக்க முடியாது. அதவே நீங்க ஹைலைட் பண்ணி பேசினாலும் தவறு. இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. நேத்து கருத்து கணிப்பு யசோதா 48% திமுக கொடுத்துருக்கான். எப்படி திமுக கூட்டணி ஜெயிக்கும்? நோ நோ நோ, ஆதாரப்பூர்வமா சொல்றேன், ஆதாரப்பூர்வமா. 24 கட்சி கூட்டணி, அரசு திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. வேலை வாய்ப்பை பற்றி பேசுறாரு. விளையாட்டுத்துறையில் மட்டும் அண்ணன் பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது 3 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கப்பா. உதயநிதி மகனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, அப்பையும் மகன்றீங்களே, அவர் மகன் தான் இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதல்வர். அவர் இந்த துறையை ஏற்ற பிறகு 350 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு விளையாட்டுத்துறையில். விளையாட்டுத்துறை இன்றைக்கி சிறந்த துறையாக மாறி இருக்கு. அவர் பையன்தான் வாரிசு. இன்னும் அவர் வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணலை, தொகுதியில் உட்காந்து மக்களுக்காக அரசியல் செய்பவர் துணை முதல்வர். சார் மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க சார், உங்கள் நிர்வாகத்தையும் பார்ப்பாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் போயஸ் கார்டனை பிஜேபி வந்து பார்த்துச்சு. அமித்ஷா வீட்டுக்கு போகிறீங்களாப்பா, கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா அதிமுகவுக்கு? இப்போ அதிமுக ஆஃபீஸில் தானே அறிவிச்சாங்க தொகுதியெல்லாம். ஏமா பேச்சுவார்த்தைக்கு ஏமா டெல்லி போகிறீங்க? ஏமா டெல்லி போகிறீங்க? அதிமுக கூட்டணிடா, அதிமுக கூட்டணியில் ராயப்பேட்டையில் பேசு. ராயப்பேட்டைக்கே போக மாட்டேன்றீங்களே, பூரா டெல்லிக்கு தானே போகிறீங்க. அந்த அம்மா சொன்னாங்க மோடியா லேடியாண்டு சவால் விட்டாங்க. எங்கள் தலைவர் தளபதி சொல்கிறாரு, டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு சொல்கிறாருல. துணிச்சலா சொல்ல பழனிசாமியை. பிஜேபிக்கு நாங்கள் பயக்கலன்னு சொல்லுங்க பாப்பா. சொல்ல முடியாது. ஏன்டா நீங்கள் பண்ண ஊழல் பட்டியல் இன்னைக்கு பிஜேபி கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஒரு நாராயணன், அவர் வச்சிருக்காரு. அம்புட்டு பட்டியலை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பயந்து 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 தொகுதியை ஒதுக்கி சேரக்கூடாத கட்சியெல்லாம் சேர்த்து நாசமாக போய் இந்த தேர்தலில் மொத்தமாக தோக்க போகிறீங்கன்றத இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. ஆனால் நாங்கள் எந்த கட்சியும் ஒதுக்காமல் பலம் வேணும், வெற்றி பெறணும், பெருந்தன்மையோட எல்லா கட்சியும் மதித்து 24 கட்சியை கூட்டணி வச்சு மக்கள்கிட்ட திட்டங்களை கொடுத்து சிறப்பான ஆட்சியை கொடுக்கறதுனால தான் மக்கள் இன்றைக்கி விரும்புகிறாங்க. திமுக ஆட்சி தான் மீண்டும் வரணும்னு சொல்லி நாங்களும் பொய்ய சொல்லாமுங்க. நாங்கள் ஜெயிச்சு வந்தால் ஒரு உள்ள தங்கம் தரம் கூட சொல்லலாம், முடியணும்ல. ரீசனபிளாக பேசுங்க. உங்கள் தேர்தல் அறிக்கையை ரொம்ப சிரிப்பு அறிக்கை மாதிரி பார்ப்பாங்க மக்கள். எது சொல்கிறது நியாயமாக சொல்லணும்ல. பொருளாதாரம் என்ன, பொருளாதாரத்தை மீறி மக்களுக்கு எப்படி திட்டங்களை கொடுக்க முடியும்? எப்படி பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக இருக்கலனே ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியாத அளவுக்கு. இரட்டை இலக்கு பொருளாதாரத்தை அடைஞ்சாலும் கூட, அப்போ கொடுக்கலாம்ல ஃப்ரிட்ஜ் அடைச்சாலும் கூட இவங்க சொல்கிற பொருளாதாரத்துக்கு நம்ம இந்த அரசு திட்டங்களை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு முடியாது, அந்த அளவுக்கு முடியாது. 10,000 ரூபாய் கொடுப்போம்ன்றாரு, குடும்பத்துக்கு பிரித்து தாரம்ன்றாரு, அதை தாரு இதை தாரு. எப்படி சாத்தியப்படும்? 3 சிலிண்டரு கேஸ் தாரம்ன்றாரு. சிலிண்டரே இல்லையா நாட்டில்? 4 மாதத்துக்கு சிலிண்டர் இல்லை நம்ம நாட்டில். அதை கேட்டால் பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் எதையும் பேச மாட்டேன்றாரு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் கடந்த 2021 தேர்தலில் உதயசூரனுக்கு விழுந்த ஓட்டு 3,80,000 ஓட்டு. 4 தொகுதியில் மொத்த ஓட்டு 14 லட்சம். இன்றைக்கி 5 வருஷம் ஆட்சியில், திமுக ஆட்சியில் எங்கள் மாவட்டத்தில் 13,50,000 பேருக்கு வீட்டுக்கு போய் திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. ஜெயிப்புமா ஜெயிக்க மாட்டோமா? இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைமை. எங்கள் மாவட்டத்தை மட்டும் நான் பேசுகிறேன். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு திட்டங்களை கொடுத்து சிறப்பான நிர்வாகத்தை தந்து ஆட்சியை கொடுத்த முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின். இந்த மதசார்பற்ற கூட்டணி தான் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாக தமிழ்நாட்டின் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக அமர்வார்கள். நன்றி, வணக்கம்.